நல்லா யோசிச்சு பாருங்கள், ஒரு உலகம் இருக்குது, அங்கே நீங்கள் தூங்கவே வேண்டாம், அலாம் பட்டன் ப்ரெஸ் பண்ணுற தேவையில்லை, மார்னிங்கில் கட்டுப்பிடிச்சு எந்திரிக்க தேவையில்லை, தூங்கி டைமை வேஸ்ட் பண்ண தேவையில்ல. தூங்காமல் இருக்கிறது ஒரு கனவு மாதிரி தெரியுதுல்ல? கண்டிப்பாக கனவு மாதிரி தான் தெரியும் கடைசியில். ஆனால் ஸ்லீப்பை ஸ்கிப் பண்ணுறதுன்றது உங்கள் லைஃப் ஒரு பெரிய நைட் மேராக மாறிடும்னு சொன்னால் நம்புவீங்களா? ஸ்லீப்புன்றது நிறைய பேர் வேஸ்ட்டுன்னு நினைப்பீங்க. ஆனால் நான் கூட ஒரு வாட்டி நினச்சிருக்கேன், எதுக்குடா தூங்குகிறோம், இதை பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம உட்காந்துட்டு ஏதாவது ஒரு வேலை கூட ஒருபடியாக பண்ணலாம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் ஒன்ஸ் தூங்கினதுக்கப்புறம் எந்த வேலை இருந்தாலும் எந்திரிக்க தோணாது. அப்படி தான் இந்த ஸ்லீப் சைக்கிள். இந்த தூக்கன்றது நம்ம பாடிக்கு ஒரு ரீசெட் பட்டன் மாதிரி. எவ்ரி டே நம்ம பெட்டில் போய் தூங்கும்போது நம்ம பிரெயின் வந்து நிறைய வேலை பார்க்கும். அப்படி என்னடா பண்ண போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம டே ஃபுல்லாக என்ன பண்ணியிருப்போமோ அதெல்லாம் எதெல்லாம் தேவையோ எதெல்லாம் தேவையில்லையோ அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்கும். ப்ளஸ் நம்ம பாடியில் வந்து ரிப்பேர் ஆன செல்ஸு, ஏதாவது டேமேஜ் ஆன செல்ஸ் எல்லாம் வந்து ரீப்ளேஸ் பண்ணுற வேலையும் நம்ம தூங்குறப்போ தான் நடக்கும். இப்போ நான் ஒரு ஃபேக்ட் சொல்லுவேன், இந்த ஃபேக்ட் கேட்டதுக்கப்புறம் எதுக்குடா தூங்குறோம் அப்படின்னு தோணும். நம்மளோட வாழ்க்கையில் 3 பங்குல 1 பங்கு தூங்கியே ஒரு மனுஷன் கழிக்கிறான் அப்படின்னு ரிப்போர்ட்டில் சொல்கிறாங்க. ஸோ இதை சேவ் பண்ணி தூங்காமல் நம்மளால் எஃபெக்டிவாக யூஸ் பண்ண ட்ரை பண்ணால் என்ன நடக்கும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்கள் பாடி மெட்டபாலிசம், ஹார்மோன்ஸ், பிரெயின் ஃபங்க்ஷன் எல்லாத்துக்கும் சோலி முடிஞ்சு நீங்கள் தூங்காமல் இருந்தீங்கன்னா யோசிச்சு பாருங்கள், தூக்கம் இல்லாமல் உங்கள் பிரெயினால் இந்த பாடியில் இருக்கிற கெமிக்கல்ஸை பேலன்ஸ் பண்ண முடியுமா? ஸ்டார்டிங்கில் நீங்கள் சூப்பர்மேன் மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க, தூங்காததுனால நிறையா டைம் கிடைக்குதுல்ல ஒர்க் பண்ணுறதுக்கு, விளையாடுறதுக்கு, இல்லைனா ஃபேவரட் ஷோ பார்க்குறதுக்கு. ஆனால் கொஞ்சம் டைம் கழிச்சு தான் சரியான டென்ஷன் வரும். ஜஸ்ட் ஒரு 24 மணி நேரம் தூங்காமல் இருந்தால் உங்கள் கான்சன்ட்ரேஷன் போயிடும். மூடாவது நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை பற்றி பேசவே வேணாம், ரொம்ப கஷ்ட காலம்தான். இதுக்கும் மேலே நீங்கள் தூங்காமல் இருந்தீங்கன்னா உங்கள் ஹார்மோன்ஸ் லெவல் அப்செட் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் கார்டிசால்னு ஒரு ஹார்மோன் இருக்குது. இது வந்து ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு ஹார்மோன். தூக்கம் இல்லாமல் இருந்தால் இந்த கார்டிசால் வந்து கிட்னியில் வந்து அதிகமாக சுரக்க ஆரம்பிக்கும். இப்படி சுரக்க ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு அதிகப்படியான டென்ஷன் வந்து எப்பயுமே ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. இதனால் எவனாவது வந்து உங்ககிட்ட ஜென்ரலாக பேசினாலும் அவங்ககிட்ட எரிஞ்சு தான் விழுவீங்க. அது மட்டும் இல்லாமல் பசி வர வைக்கிற 2 ஹார்மோன்ஸ் இருக்குது. இதோட 2ஓட வேல்யூ வந்து கன்ஃபியூஸ் ஆயிரும் நீங்கள் தூங்காமல் இருந்தீங்கன்னா. கிரிலின் அண்ட் லெப்டின். கிரிலின்றது நம்மளுக்கு பசி வர வைக்கக்கூடிய அந்த தூண்டுற ஒரு ரீசனான ஹார்மோன். இது லெப்டின்ன்றது நம்மளுக்கு பசி இல்லை, நம்மளுக்கு ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற ஒரு ஃபீல் தரக்கூடிய ஒரு ஹார்மோன். இன்கேஸ் நீங்கள் தூங்காமல் இருந்தீங்கன்னா கிரிலின் ஹார்மோனோட ப்ரொடக்ஷன் அதிகமாயிரும், லெப்டினோட அளவு கம்மியாயிரும். இதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னா, எதை சாப்பிட்டாலும் பசிச்சுக்கிட்டே இருக்கும். வயிறே ஃபுல்லானா கூட சரி, வாந்தி வர வரைக்கும் சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம். அப்போ கூட நம்மளுக்கு பசிச்சுக்கிட்டே இருக்கும். இதனால உங்களுக்கு வெயிட் கூட கெயின் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இன்னும் டீப்பாக பார்த்தா மெட்டபாலிசம் கூட இதனால் அஃபெக்ட் ஆகும். ஆல்ரெடி அஃபெக்ட் ஆகிடுச்சு, இதுக்கு மேலே என்ன இருக்குது? உங்கள் செல்ஸ் வந்து நார்மலாக குளுக்கோஸ் பிரேக் டவுன் பண்ணி தான் எனர்ஜியை உருவாக்கும். இதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு ஹார்மோன் இன்சுலின்னு சொல்லுவாங்க. தூங்காமல் இருந்தீங்கன்னா இன்சுலினை ஒழுங்காக யூஸ் பண்ணாமல் நம்மளோட செல்ஸ் இருக்குல்ல, அதை வந்து குளுக்கோஸை ஒழுங்காக யூஸ் பண்ணி எனர்ஜியை உருவாக்க முடியாது. இதனால என்ன ஆகும்னா, இன்சுலின் உருவாகிறதும் சரி, அதே நேரத்தில் நம்ம செல்ஸ் குளுக்கோஸை உருவாக்குறதும் சரி, இது ரெண்டுமே கம்மியாயிடும். இது கம்மியாச்சுன்னா நம்மளோட ரத்தத்தில் குளுக்கோஸோட லெவல் அதிகமாகும். இதனால தான் மேஜர் கேசஸாக டயபெட்டிஸ் பேஷண்ட்டே உருவாகிறாங்க. நம்ம இந்தியாவில் மோஸ்ட்டாக டயபெட்டிஸ், இந்த சுகர் பேஷண்ட்லாம் எப்படி உருவாகிறாங்கன்னு நினைக்கிறீங்க? 2 ரீசன் தான். ஒன்று ஜெனட்டிக் ப்ராப்ளமாக இருக்கும், அப்படி இல்லைன்னா சரியாக நைட்டு தூங்காமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு காலப்போக்கில் இந்த வயசான காலத்தில் 40 வயசு தொடரும்போது சுகர் பேஷண்ட்டாக தெரிவாங்க. தூங்காமல் இருக்க ரீசனால் மூளையில் வந்து நிறைய பாதிப்பு நடக்க வாய்ப்பு இருக்குது. இது வந்து நம்மளுக்கு இன்டர்னலாக தெரியாது, பட் உங்களை பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். நம்ம மூளையில் வந்து சிம்பிளஸ்ட் யூனிட்டை வந்து நர்வ் செல்ஸ் தான் வந்து உருவாக்கியிருக்கு, அதாவது நியூரான்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த நியூரான்ஸ்லாம் வந்து நம்ம உடம்புல வந்து ஒன்றா சேர்ந்து தான் கம்யூனிகேஷன், இல்லை நீங்கள் எதாவது வேலை பார்க்கணுன்னா இந்த நியூரான்ஸில் கொடுக்குற சிக்னல் வச்சு தான் நம்ம எல்லாமே பண்ண முடியும். இது கரெக்டாக ஒர்க் பண்ணணும்னா நம்மளுக்கு தூக்கன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம பிரெயினோட பேசிக் யூனிட்டே வந்து இந்த நியூரான்ஸ் தான். இதுதான் லேர்னிங்லேருந்து மெமரி, இல்லை முடிவெடுக்கிற ரீசன், இதெல்லாமே வந்து இதை பேஸ் பண்ணி தான் நடக்குது. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக சொன்னால் நம்ம ஹார்ட்டு, அதுக்கப்புறம் நம்மள லிவரு, அந்த லங்ஸு, இதெல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு நினச்சிட்டு இருக்கோம். பேசிக்காக நம்மளால் முடியாது, ஆனால் நம்ம மூளையாத முடியும். எப்பட்றா மூளையை நம்ம தானே, நம்மளால் முடியாது எப்பட்றா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது அப்படி தான். ஆக்சுவலி அதுக்கு சயின்ஸ் இன்வால்மெண்ட் இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக போனோம். அதை நான் இங்கே எடுத்தேன்னா இது பிரெயின் கிளாஸ் ஆயிரும். ஸோ அதை நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். அதை பற்றி தெரியணுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரீயாக இருந்தால் அதுக்கு ஒரு வீடியோ போட்டுடலாம்.
சரி, பேக் டு தி கான்செப்ட். நீங்கள் தூங்காமல் இருந்தீங்கன்னா இந்த நர்வ்ஸோட ஃபங்க்ஷன் வந்து டவுன் ஆயிரும். இந்த நர்வ்ஸில் வந்து ஒரு எலக்ட்ரிக் ஷாக் இம்பல்ஸ் மூலியமாக தான் வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம இன்ஃபர்மேஷன்லாம். இன்கேஸ் வந்து நீங்கள் தூங்காமல் இருந்தீங்கன்னா இந்த இம்பல்ஸோட ஸ்பீடு வந்து கம்மியாயிடும். இப்படி கம்மியாச்சுன்னா உங்களுக்கு வந்து ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ் இருக்க வாய்ப்பு இருக்கலாம். இல்லைனா வந்து ஏதாவது ஒரு முடிவு எடுக்கும் போது ஒழுங்காக முடிவெடுக்க முடியாது. இந்த ரிஃப்ளெக்ஸ்லாம் சொல்லுவாங்க, டக்கு நம்ம ரியாக்ட் பண்ணுற ஸ்பீட்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் டவுன் ஆகிடும். சில நேரத்தில் நீங்கள் முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியே உங்கள் பிரெயின் வந்து அது பாட்டுக்கு முடிவெடுத்துக்கிட்டு இருக்கும். சரி, பிரெயின் தான் வந்து இவ்வளோ கோளாறு பண்ணே நம்மளோட இம்யூன் சிஸ்டமாக நம்மளை காப்பாற்றுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது நான் வெளியே போகிறோம்ப்பா எப்படியோ சொல்லிட்டு ஓடிடும். ஏன்னா இம்யூன் சிஸ்டம் வந்து இந்த ஒரு வார காலகட்டத்தில் தூங்காமல் இருந்தீங்கன்னா செம வீக் ஆயிரும். இதனால உங்களுக்கு ஜென்ரலாக ஒரு காமன் கோல்டு பிடிச்சாலே டெத்து நிச்சயம். சரி, நீங்கள் ஒரு 11 days தூங்காமல் இருந்துட்டிங்கன்னா உங்களுக்கு நான் கண்டிப்பாக கங்க்ராச்சுலேஷன் சொல்லியே ஆகணும். ஆனால் அதை நீங்கள் வாங்குற அளவுக்கு கரெக்டான மூடில் இருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நீங்கள் வேர்ல்டு ரெக்கார்டை பிரேக் பண்ணிட்டீங்க நண்பா. சரி, இந்த சந்தோஷத்தோடு நீங்கள் வந்து கண்ணாடியில் உங்களை பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்தியமாக நீங்கள் நீங்களாகவே இருக்க மாட்டீங்க, பயந்தடிச்சு ஓட தான் பார்ப்பீங்க. ஏன்னா உங்கள் கண் வந்து கருவளையம் வந்திருக்கும், இந்த மூஞ்சிலாம் ஒரு மாதிரி டல்லாக இருக்கும். உங்கள் ஸ்கின்னே பார்த்தீங்கன்னா இந்த பிளட் ஃப்ளோவே இல்லாமல் ஒரு மாதிரி பெயில் ஸ்கின்னாக செத்து போன உங்கள் ஸ்கின் இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி வந்து ஒரு தோற்றத்தை வந்து உங்களுக்கு காமிக்கும். இன்னும் 2 வாரம் நீங்கள் தூங்காமல் இருந்துட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து ஹார்ட் ஃபெயிலியருக்கு சான்சஸ் நிறையாவே இருக்குது. உங்கள் பாடியில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்கன்ஸும் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஷட் டவுன் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா நான் முதல்ல சொல்லியிருப்பேன், நம்ம பிரெயின் தான் வந்து இந்த ஆர்கன்ஸ் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுது இந்த நர்வ்ஸ் மூலியமாக. இந்த நர்வ்ஸோட சிக்னல்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகி கொஞ்சம் கொஞ்சமாக டெத் ஆகி ஆர்கன்ஸே வந்து கம்யூனிகேஷனே இல்லாததுனால ஹார்ட் வந்து அது ஓகே ஆகாது, அவ்வளோதான். ஹார்ட் அட்டாக்ல வந்துடுவீங்க. அப்படி இல்லைனா வேறு ஆர்கன்ஸ் ஃபெயிலியர் ஆகும். ஜென்ரலாக கடைசியாக செத்துருவீங்க. ஸோ வாட் இஃப் நீ தூங்கவே இல்லைனா? இட் மைட் சீம் நீ டைமை கெயின் பண்ணுற மாதிரி இருக்கும், ஆனால் ஆக்சுவலி நீ டைமை லூஸ் பண்ணிட்டு தான் இருக்க. ஏன்னா தூக்கம் இல்லாமல் உன்னால் எந்த வேலையுமே பண்ண முடியாது. தூக்கன்றது நம்ம வந்து வேஸ்ட் பண்ணுறதா நினைக்கிறோம், ஆனால் ஆக்சுவலி அது ஒரு சர்வைவல் டூல். அதனால் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஒரு நைட்டு ஃபுல்லாக தூங்கவே வேணான்னு நினச்சிங்கன்னா நான் சொல்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு நைட் நீங்கள் தூங்கலைன்னா அடுத்த நாள் உங்களோட குளுக்கோஸ் மெட்டபாலிசம் பாதியாக ரெடியூஸ் ஆயிரும். இந்த குளுக்கோஸ் மெட்டபாலிசம் திருப்பி நார்மலைஸ் ஆகிறதுக்கு உங்களுக்கு இன்னும் 1-2 நாள் தேவைப்படும். ஸோ அதனால் நல்லா தூங்க, நைட் ரொம்ப நேரம் முடிச்சுட்டு இருக்காதீங்க. ஸோ ஆஸ் ஆல்வேஸ் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் டாடா பை.